நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் தான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் டிரான்ஜெண்டர் மேம். நான் பாயாக தான் இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே கூட மெசேஜ் பண்ணேன். அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் இப்போ இப்படி இருக்கேன்க்கா, எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட ஒரு வாட்டி மெசேஜ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டிபியில் அம்மா அண்ணன் நீங்கள் அது ஃபாரின் போன மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தீங்க. சாரிம்மா, எனக்கு சத்தியமாக தெரியல. மெசேஜஸ் வரும் ரேண்டமாக, அது நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகலை. பட் எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவர் எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? சூப்பர். யாரோட இருக்கீங்க? ஃபேமிலியோட தான் இருக்கேன் மேம். ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாங்க. ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. யாரா இருக்காங்க உங்க ஃபேமிலில? எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபேமிலியில் ஏற்றுக்கல. ஏன்னா சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணணும், நீ இருந்தேன்னா மேரேஜ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக தான் நான் ஒர்க் பண்ணி பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருந்தேன். பார்லரில் ஒர்க் பண்ணி ஒரு சிஸ்டருக்கும் மேரேஜ்க்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எல்லா சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆனவொடனே அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போது சிஸ்டரும் சொன்னாங்க, நீ தனியாக தானே இருக்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க என்னைய. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சினிமாவில் ட்ரை பண்ணேன். அப்போது விஜயாண்டினி சார் படம் கிடச்சிது, திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டு ஒரு மூவி, அதில் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் இன்னும் 2-3 படம் பண்ணேன். நான் இப்போ தனியாக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன்.